Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிடி நேஷன் வித் ரேவதி நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம், முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு தான் அரசியலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸின் நட்சத்திர வீரராக இருந்த அம்பத்தி ராயுடு சமீபத்தில் தான் அனைத்து கிரிக்கெட்ல இருந்தோ ஓய்வு பெறதா அறிவிச்சாரு. இதையடுத்து கடந்த டிசம்பர் 28 ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில தான் கட்சியில் இணைந்து ஒரே வாரத்தில் தான் அரசியலை விட்டே விலகிறதாகவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை விட்டு விலகிறதாகவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது தொடர்பாக அவர் போட்டிருக்க பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிறதாகவும் சிறிது காலகட்டத்துக்கு அரசியலை விட்டே விலகி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி இன்னும் சில நாட்களில் அறிவிப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஹரியானா மாநிலத்தில் அமலாக்கத்துறை நடத்திருக்கக்கூடிய சோதனையில் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தருடைய வீட்டிலிருந்து 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஹரியானாவில் சுரங்க தொழிலில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ சுரேந்திர பன்வாருடைய வீடு, அலுவலகங்கள்ல சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது முக்கியமான சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்திய தேசிய லோக்தளம் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ தில்பக் சிங்கின் வீட்லையும் அலுவலகத்திலையும் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இவரு போக்குவரத்து, சுரங்கம், பிளைவுட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் தில்பக் சிங் வீட்டில் நடைபெற்று இருக்கக்கூடிய சோதனையில கட்டுக்கட்டா 500 ரூபாய் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதோடைய மொத்த மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள்னால தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அவருடைய வீட்டுல 5 கிலோ மதிப்பு இருக்கக்கூடிய தங்க பிஸ்கெட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 5 துப்பாக்கிகள், 300 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா தில்பக் சிங் கிட்ட நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் அதனாலதான் துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் வாங்கி வைத்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததான் மகாராஷ்டிரா மாநில பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் காவலர் ஒருத்தரை கன்னத்துல அறையக்கூடிய வீடியோ காட்சி சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் இருக்கக்கூடிய சாசுன் மருத்துவமனையில திருநங்கைகளுக்கான வார்டு திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. இந்த நிலையில தான் பாஜக எம்எல்ஏ சுனில் கம்ப்ளே காவல் பணியில ஈடுபட்டிருந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஒருத்தரை கன்னத்துல அறைந்திருக்காரு. இந்த சம்பவத்தின் போது துணை முதல்வர் அஜித் பவார் மேடையில இருந்திருக்காரு. அப்போ மேடையில இருந்து கீழே இறங்கியிருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ சுனில் கம்ப்ளே படிக்கட்டுக்கு பக்கவாட்டுல நின்று இருக்கக்கூடிய காவலாளரை கன்னத்துல அறைவிட்டிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளத்துல வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதுக்கிடையில இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ சுனில் தான் மேடையில ஏறும்போது தன்னை அந்த நபர் கை வைத்து தாக்கியதாகவும் அதனால கடுப்பாகி அப்படி செய்ததா தெரிவிச்சிருக்காரு. ஆனா அந்த நிகழ்ச்சியின் பேனர்ல தன்னுடைய பெயர் சேர்க்கப்படாததுனாலதான் கடுப்பாகி அவர் இப்படி செய்திருக்கிறதா சமூக வலைதளத்துல பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அடுத்ததா பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் லோகோ மற்றும் ஸ்லோகனை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று வெளியிட்டிருக்காரு. இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை ராகுல் காந்தி வரும் ஜனவரி 14 தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இந்திய ஒற்றுமை யாத்திரையை நடத்திய நிலையில இப்போ மணிப்பூர் முதல் மும்பை வரைக்கும் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை அப்படிங்கிற பெயர்ல 2ஆம் கட்ட யாத்திரையை ராகுல் காந்தி வரும் ஜனவரி 14 தொடங்க இருக்காரு. இந்த நிலையில தான் இன்று டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையகத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோர் லோகோ மற்றும் ஸ்லோகனை வெளியிட்டிருக்காங்க. இதையடுத்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக இந்த யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறதாகவும், நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்துல பேச முயற்சி செய்தப்போ அரசாங்கம் பேச அனுமதிக்காம 146 எம்பிகளை இடைநீக்கம் செய்தாங்க. அதனால மக்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு இதுக்கு தீர்வு காண போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கேரள மாநிலத்துல சிறுமி ஒருத்தவங்களுடைய வளையல காக்கா ஒண்ணு தூக்கிட்டு போய் தன்னுடைய கூட்டுல வைத்திருக்க விஷயம் பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கண்ணன் கடவு பகுதியை சேர்ந்தவங்க நசீர் ஷெரீஃபா தம்பதி. இவங்களுக்கு 6 வயதுல ஃபாத்திமா ஐஃபா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி ஷெரீஃபா ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்றுல பங்கேற்கிறதுக்காக தன்னுடைய மகளுக்கு தங்க நகைகளை போட்டு விட்டுருக்காங்க. பின்னர் அந்த திருமணம் முடிந்ததும் வீடு திரும்பி இருக்கக்கூடிய அந்த சிறுமி தங்க நகைகளை கழட்டி ஒரு பேப்பர்ல வைத்து கூடை ஒண்ணுத்து மேல வைத்துட்டு விளையாட செல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தாய்கிட்ட அதை எடுத்து வைக்கும்படி சொல்லியிருக்காங்க.
ஆனா வேலை பளுனால சிறுமியின் தாயார் அந்த நகையை எடுத்து வைக்க மறந்திருக்காங்க. பின்னர் 15 நாட்களுக்கு அப்புறமா நிகழ்ச்சி ஒண்ணுத்துல பங்கேற்கிறதுக்காக போகும்போது நகை எங்க அப்படின்னு தேடி இருக்காங்க. அப்போ சிறுமி வைத்ததா சொல்லப்பட்ட அந்த இடத்துல நகை இல்லாததுனால ஷெரீஃபா அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இதையடுத்து உறவினர்களோட இணைந்து வீடு முழுக்க அந்த நகையை தேடும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ காகம் ஒண்ணு வலையில தூக்கிட்டு பறந்து போற விஷயத்த பார்த்த உறவினர் ஒருத்தர் ஷெரீஃபா கிட்ட அந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இதையடுத்து உடனடியா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னை மரத்துல ஏறி பார்த்தப்போ காகத்தின் கூடுல அந்த வளையல் இருந்திருக்கு. பின்னர் கூட்டுல இருந்த அந்த நகையை மீட்டதுனால ஷெரீஃபாவின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. காகம் ஒண்ணு நகையை தூக்கிட்டு போய் கூட்டுல வைத்திருக்க விஷயம் அந்த பகுதியில பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. மீண்டும் நாளை நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.